நீ ஆயத்தப்படு. வேதத்தில் 3 இடங்களிலே இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு நீ ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லாரையும் ஆயத்தப்படுத்து என்று வாசிக்கிறோம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. பாருங்க, ரொம்ப வேகமா உலகம் போய்கொண்டிருக்குன்னு நாம ரொம்ப பிஸியா, நம்மளுடைய ஷெட்யூல்ல ரொம்ப பிஸியா இருக்கோம். இந்த நேரத்துல கர்த்தருக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு மனதில்லை, நேரமும் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், உன் தேவன் வருகை சமீபமா இருக்கிறதுனால அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.